ஸ்டாரேஜ் நிறைய வேணும்ட்டு மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையுமே ஸ்டாரேஜ் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ எதுவுமே வெளியே இருக்காது. அந்த மாதிரிக்காக தான் வீடு ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனா இது பார்த்தா இந்த கிச்சன்ல முன்ன பின்ன சமைச்ச மாதிரியே இல்லைங்களேங்க, அப்படி இருக்கு புத்தம் புதுசா. நீ ஒன்று பண்ணு, அந்த ஆர்டர் லிஸ்ட் எடுத்து கொடு, ஸ்விக்கி சொமேட்டோலாம். எனக்கு ஃபேவரட்டான விஷயம் இன்னொருத்தவங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கறது. கீழே வேற ஒரு துணி வேற வச்சிருக்கா, கூலிங் ஆகட்டும். என்ன பண்றது? இல்லை ஆக்சுவலி நாங்கள் எதுவும் செட் பண்ணலாம், உண்மையா எதுவுமே இருக்காது, கசகசம் தான் இருக்கும். ஒரு கிறிஸ்டல்ல ஒன்று தொங்கிட்டு இருக்கு பாருங்க, அங்கேயே நான் விழுந்துட்டேன். இது எவ்வளோ ஆச்சு இந்த ஷாண்ட்லியர்? கம்மி தான், இது 8,000 என்னமோ தான். ஆனா இதே சேம் வந்து ஷாப்ல 25,000 சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிச்சன் வந்துட்டு செட் பண்ணணும்னா இவ்வளோ ஆகும் தோராயமா? ஒரு 10 தொட்டிருக்கும். 10 lakhs கிட்ட வெறும் ஓப்பன் கிச்சனுக்கு மட்டும். பெஸ்ட் ஸ்பாட் ஆஃப் யுவர் ஹவுஸ் வந்திருக்கமா? உங்களோட ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஸ்பாட், மாஸ்டர் பெட்ரூம். கண்டிப்பா ரிலாக்ஸா தூங்குறதுக்கு மட்டும் தான் இந்த ரூமுக்கு வருவேன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. பெட்ரூமுக்குள்ள வந்து எதுவுமே இருக்க கூடாதுங்கிறதுக்காக இங்க ஒரு சீக்ரெட் ரூம் நாங்க வச்சிருக்கோம். வாங்க வாங்க. என்னது இது? கம் ஆன். ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த ஸ்பேஸ் பார்க்கவே. இந்த மிரரோட ஷேப்ல இருந்து எல்லாமே. சொல்லுங்க இத பத்தி. வீட்ல ஃபுல்லாமே அன்ஷேப்டு மிரர்ஸ் வேணுங்கிறது டிசைட் பண்ணதுதான். ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியமான ஸ்பேஸ் இந்த ஹோல் ஹவுஸ்ல அப்படின்னா நீங்க உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் சொல்லலாம். நீங்க உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் சொல்லலாம். பால்கனி. உங்களுக்கு? எனக்கும் பெட்ரூம் பால்கனி. Barmer Lorry and Company Limited, a Government of India enterprise, one-stop shop for all your travel needs. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். வீட்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் ஓப்பன் கிச்சன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லையா? நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன 4x4 அடி 6x6 அடி அவ்வளோதான் பார்த்துருக்கோம்ல. இது வந்துட்டு லிவிங் ஏரியாலேருந்தே வந்துட்டு ஒரு ஓப்பன் கிச்சன்றது வந்துட்டு இட் டிஃபைன்ஸ் அ கப்பிளோட மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே. த ஸ்பேஸ் தட் யூ ஷேர் வித் யுவர் ஒய்ஃப் இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஹவு இந்த ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா நம்ம வீட்டில எல்லாம் பார்த்துருப்போம்ல, அம்மா வந்து இப்படியே சமைச்சிட்டு இருப்பாங்க ஒரு மூலையில், மீதி எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து சமைப்போம். சேர்ந்து இப்போ இங்கே நின்னாலும் டக்குன்னு போய் டிவி பார்க்கலாம், இங்கே உட்காந்து அவர் பேசிக்கலாம், இங்கே ஒர்க் அவர் பண்ணாலும் நான் சமைக்கலாம். ஸோ எப்போவுமே ஒட்டுக்காக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். வெரி நைஸ். எனக்கு ஃபேவரட்டான விஷயம் இன்னொருத்தவங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கறது. ஸோ எதுவும் பீரோ மாதிரி வேற வச்சிருக்கீங்க, திறந்து காமிச்சிங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறக்க ஏதாவது கொடுத்துட்டு விடுப்பா. கீழே வேற ஒரு துணி வேற வச்சிருக்கா, கூலிங் ஆகட்டும். என்ன பண்றது? இல்லை ஆக்சுவலி நாங்கள் எதுவும் செட் பண்ணலாம், உண்மையா எதுவுமே இருக்காது, கசகசம் தான் இருக்கும். உங்களுக்கு சாக்லேட் தரேன் நான். இங்க பாருங்க, இனிமேல் நீங்க லாஷ் கப்பிளோட லாஷ் வில்லாக்கு வந்தா உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் தரப்படும். இல்லைங்க, சத்தியமா சொன்னா எங்களுக்கு இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, பழைய ஃப்ரிட்ஜ், பழைய வீட்ல இருந்து கொண்டு வந்திருக்கு, அது வெளியே வச்சிருக்கோம். சோ அதுலதான் திங்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம இப்பதானே வந்திருக்கோம், இன்னும் நிறைய செட் பண்ணணும். முக்கியமா கிச்சன்ல வந்துட்டு சாமானே வெளியில இல்லைன்னா அவ்வளோ டெரிஃபிக்கா ஸ்டோரேஜ் பிளான் பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அது எப்படி பண்ணீங்க? எங்க? ஏன்னா நம்ம எப்போ வீடு கட்டினாலும் எங்கனாலும் நம்ம ஏதாவது ஒன்று வெளியே வச்சாலே அந்த இடம் அசிங்கமா நம்மளுக்கு கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம், ஸ்டாரேஜ் நிறைய வேணும்ட்டு மேலே கீழே சைட்ல எல்லா இடத்துலையுமே ஸ்டாரேஜ் அதிகமா வச்சிருக்கோம். ஸோ எதுவுமே வெளியே இருக்காது. அந்த மாதிரிக்காக தான் வீடு ஃபுல்லாமே இப்படிதான் இருக்கும், எல்லா இடத்துலயும் நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது. ஆனா இது பார்த்தா இந்த கிச்சன்ல முன்ன பின்ன சமைச்ச மாதிரியே இல்லைங்களேங்க, அப்படி இருக்கு புத்தம் புதுசா. நீ ஒன்று பண்ணு, அந்த ஆர்டர் லிஸ்ட் எடுத்து கொடு, ஸ்விக்கி சொமேட்டோலாம். சும்மா சொல்றாங்க, நான் நல்லா சமைப்பேன். சுட்டு தோசை தரும்போது சாப்பிடுறீங்கல்ல, சட்னி கடையில இருந்து வாங்கிடுவாங்க. சும்மா சொல்றாங்க, நான் நல்லா சமைப்பேன். ஆனா இவரு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ நாங்க அப்படியே கப்பிள் குக்கிங், ஒரே கப்பிள் குக்கிங் தான். உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் லயா பண்ணி கொடுத்ததுல நான் புட்டு கடலை. உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் சுரேஷ் பண்ணி கொடுத்தது நான். இவர் வந்து ரொம்ப எப்பவுமே ஒரு பிடிச்சி சமைக்கிறது ஒரு இந்த கோதம்பு ரவை உப்புமா. சாப்பிட்டு எனக்கும் பிடிக்கும். இந்த கோதம்பு ரவை உப்புமா வந்து பழம் போட்டு மேலே வந்து கரும்பு சக்கரை போட்டு தருவார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தோசை சொல்லுவான்னு நினைச்சேன், தோசை சட்னி. பட் ஆனா கோதுமை ரவா உப்புமா வந்துட்டு பண்றதுல கோதுமை ரவை உப்புமா சூப்பர், ரொம்ப பிடிக்கும். பட் உங்களோட கம்ஃபர்டபுளான ஒரு கம்ஃபி ஃபுட் அப்படின்னா என்ன? ஃபுட்டுனாலே பிடிக்கும். நாங்க 2 பேரும் சண்டை போடாத ஒரு விஷயம், சாப்பிட போலாமா? ஓகே.
அதுதான் ஃபுட்டு என்னனாலும் பிடிக்கும். சாப்பாடு, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, அது ரசமா இருந்தாலும் ஓகே, மட்டன் குழம்பு என்னவா இருந்தாலும் சாப்பாடு. நாங்க 2 பேரும் என்னடா எதுல பொருத்தம் வரும் இல்ல சாப்பாடு. சோத்துல எங்களுக்கு நல்ல பொருத்தம் இருக்கு. அதுல இவங்க சொன்னதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சாப்பிட போலாமாடா, போயிரலாம் வெளியில. முன்னாடி நான் சொன்னது நீங்க நோட் பண்ணி இருக்கணும். நோட்டீஸ் பண்ணிக்கணும். உண்மையாகவே சாப்பாடுன்னு எங்க 2 பேத்துக்கு உயிர். நாங்க எங்க போனாலும் அந்த இடத்துல இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். எங்களுக்கு சாப்பாடு அவ்வளோ பிடிக்கும். ஸோ கிச்சனும் செமையா இருக்கு. அகைன் கிச்சன்லயும் பிளான்ஸ். எஸ், கேரளா பொண்ணு ஆமா கரெக்டா. ஸோ கிச்சனை தாண்டி நம்ம படிக்கட்டுல போலான்னு பார்த்தா அங்க ஒரு கிறிஸ்டல்ல ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அங்கேயே நான் விழுந்துட்டேன். என்ன மேட்ரு அது சொல்லுங்க. அது என்ன உண்மை சொல்லணும்னா, இங்கெல்லாம் நாங்க ஷாப்ஸ்ல, கோயம்புத்தூர் ஷாப்ஸ்ல நிறைய பார்த்தோம். ரொம்ப காஸ்ட்லி, எல்லா இடத்துலயுமே வெரி காஸ்ட்லி. எல்லாமே 25,000 30,000 அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நாங்க கொஞ்சம் கம்மி ரேட்ல எங்க கிடைக்கும்னு பார்த்தப்ப நாங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணோம். ஸோ ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எங்களுக்கு பிடிச்சோன்னு நாங்க வாங்கினது இதுதான், ஷான்லியர். ஆமா இது எவ்வளவு ஆச்சு இந்த ஷான்லியர்? கம்மி தான், இது 8,000 என்னமோ தான். ஆனா இதே சேம் வந்து ஷாப்ல 25,000 25 28 சொன்னாங்க. ஆனா ஆன்லைன்ல வந்து 8,000 தான். சேம் ப்ராடக்ட், டிட்டோ ப்ராடக்ட். சேம் இங்க ஷாப்ல வந்து 25 28 சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிச்சன் வந்துட்டு செட் பண்ணணும்னா இன்டீரியர், இந்த ஃப்ரிட்ஜ், இந்த ஸ்பேஸ், அடுப்பு, இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகும் தோராயமா? மொத்தம் இன்டீரியர் எல்லாம் சேர்த்து நாங்க மெட்டீரியல் வாங்கி லேபர் வச்சு பண்ணோம். ஒரு 10 தொட்டிருக்கும். 10 lakhs கிட்ட வெறும் ஓப்பன் கிச்சனுக்கு மட்டும். ஓப்பன் கிச்சனுக்கு மட்டும் ஒரு 3 to 3.5 lakhs வந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணணும். குட்டி கிச்சன் தானங்க, நீங்க பாருங்க அவ்வளவு வர்க்ஸ் எதுவுமே இல்ல. பட் இருந்தாலும் இது ஓப்பன் அப்பா இருக்கனால பெருசா தெரியுது நம்மளுக்குல்ல. அந்த ஒரு ஐடியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வந்து இந்த லைட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஒன்னு, அந்த லைட். ஆக்சுவலி சேர்ஸ் நாங்க இன்னும் வாங்கல, இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இப்படி தோசை சுட்டு சுட்டு இங்கே அப்படியே கையோட சாப்பிடும், சூடா சுட. இப்ப தெரியுது யாரு சமைக்கிறாங்கன்னு. நான் சுடுவேன், அவர் சாப்பிடுவாராமா, நான் சுடுவேன், அவர் சாப்பிடுவாராமா. அப்படியே தோசை சுட்டுட்டாலும். ஓகே, சோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் தான் இங்க மெயினா பிளான் பண்ணோம். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் தான். நம்ம வீட்ல ரொம்ப நிறைய காசு செலவு பண்ற மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அண்ட் ஒரு சிமினி மாட்டணும். ஆமாமா, அது நாங்க பெண்டிங்ல வச்சிருக்கோம். ஓகே, அது தவிர இவங்களுக்கு ஏத்த மாதிரி தான். இவங்க எதுக்கும் வெளியே போக கூடாது, எல்லாமே கைக்கு பக்கத்துலயே வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து ஒவ்வொரு மாடல் கிச்சன் உள்ள இருக்கிற ப்ராடக்டா இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்து எல்லாமே செட் பண்ணி. ஸோ கிச்சனோட எக்ஸ்டெண்டட் அந்த வாஷ் பேஸ்ன்றது வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் கெஸ்ட்டாக வரவங்க எதை பார்க்குறாங்களோ இல்லையோ, வெளியில் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்டு கை கழுவுவாங்க நம்ம வீட்டில் தான். அந்த கை கலவரில் வச்சிருக்கீங்க பாருங்க நீங்க, அங்கதான் மேட்ரே அப்படின்ற மாதிரி. அது என்னங்க, அது இன்னும் தங்கத்துல கை கழுவுற மாதிரி இருக்கு. அது வந்து மேடமோட செலக்ஷன் தான். ஆக்சுவலி அன்னைக்கு நான் வாஷ் பேஸ் செலக்ட் பண்ண போகும்போது இவர் திருப்பூர் எங்கேயோ போயிருந்தாரு. சோ நான் தனியா போய் செலக்ட் பண்ணேன். எனக்கு தெரியலங்க, அங்க கடைக்கு போனேன், இது பார்த்தேன், பிடிச்சே வாங்கிட்டு வந்தேன். சத்தியமா எனக்கு வந்து அது இந்த மாதிரி வேணும்ட்டு நான் போகவே கிடையாது. பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். என்னமோ தங்கத்தட்டுல கை கழுவுற மாதிரி இருக்குங்க அதுல பாக்குறதுக்கு. அந்த லெவலுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் அகைன் அதை நீங்க வந்து டெக்கோர் பண்ணிருக்கிறது, பிளான்ஸ் எல்லாம் வச்சு, அதுவும் ரொம்ப எஸ்தட்டிக்கா இருக்கு. அண்ட் அங்க ஒரு டி ஷேப்ல ஒரு மிரர் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆக்சுவலி அந்த மிரர் அங்க இல்ல, அந்த இன்டீரியர் கொஞ்சம் உள்ள பண்ணிருக்க பாருங்களா வுட்ல, அதெல்லாம் அங்க இல்லாம இருந்துச்சு. நார்மலா இருந்துச்சு, பட் நான் அதை யூஸே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க இல்ல, ஏதாவது பண்ணி தான் ஆகணும், அதையே வேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் சொன்னேன். ஆமா, இவ ஒரு பிளான் சொல்ல, அப்புறம் ஆர்கிடெக்ட் ஓகே சொல்லல, அது வந்தா நல்லா இருக்குமா எப்படி அப்படின்னு யோசிச்சாங்க. பட் என்னோட மைண்ட்ல இப்படிதான் இருந்துச்சு, அதே மாதிரி அங்க வந்துருச்சு. அந்த டி ஷேப் மிரர் தான் நான் ரொம்ப பிளான் பண்ணி, ஏன்னா ரவுண்டா கொடுத்து அந்த இடத்துல ஸ்பேஸ் பத்தாது, கரெக்ட்டுங்களா? அதனால ஆஃப் மூன். எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் ஸ்பாட் ஆஃப் யுவர் ஹவுஸ் வந்திருக்கமா, உங்களோட ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு ஸ்பாட், மாஸ்டர் பெட்ரூம். கண்டிப்பா சொல்லுங்க, இத பத்தி சொல்லுங்க. இதோட ஐடியா என்ன? ஐடியானா இதுவும் என்ன சொல்றதுன்னா, ஒரு எங்க தாய்லாந்துல போனப்போ ஒரு ஹோட்டல்ல இருந்தோம். அதை பார்த்து தான் சரி இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட பெட்ரூம் இப்படிடா வேணும், நம்மளோட பாத்ரூம் இப்படிதான் வேணும், அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த இடம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம். ஸோ வந்து என்ன டென்ஷனாக இருந்தாலும் கீழே மொபைல் ஃபோன் எல்லாம் வச்சுட்டு ரிலாக்ஸாக தூங்குறதுக்கு மட்டும்தான் இந்த ரூமுக்கு வருவேன்னு சொல்லி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கூட இருக்காது, எதுவுமே இருக்காது, எந்த ஒரு ஷெல்ஃப் கூட உள்ள இருக்காது. ஏன் நாங்கள் வைக்கலன்னா, உள்ள வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான், நோ மொபைல், நத்திங், நோ டிவி, ஏசி, எங்க பெட்டு, நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கணும் இந்த ரூமுக்குள்ளங்கிறதுக்காக தான் இந்த ரூம் பண்ணியிருக்கோம்.
வெரி நைஸ். ரொம்ப இன்டிமேட்டாக ரொம்ப தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மறக்கவே முடியாத ஒரு மெமரி, இது வந்துட்டு இட் மூவ்ட் மீ பை அ மினிட் அப்படின்ற மாதிரி ஏதாவது எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? இதை கட்டும் போது ஆகட்டும், இது கல்லும் மண்ணுமா இருந்த போது ஆகட்டும், இல்லை அதுக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்த டைமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது? 27th ஹவுஸ் வார்மிங் முடிச்சு நம்ம ஆக்சுவலி அன்றைக்கி வேலை முடியல, வீட்டோட எல்லா ஒர்க்ஸும் முடியல. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க ஹவுஸ் வார்மிங் முடிச்ச நாள் நம்ம அங்கே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் நாள் இந்த ரூமுக்குள்ளே தூங்கும்போது ஒரு சந்தோஷம், அது வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 2 வருஷம் கஷ்டம், அது வந்து அந்த ஒரு டேல எல்லாமே மறந்துச்சு. பட் அந்த டைம் அந்த 2 பேரும் சரிடா தூங்கலாம்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் உள்ள வந்து இந்த பெட்டுக்கு உட்காந்து நாங்கள் 2 பேரும் தூங்கும்போது இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து சத்தியமா வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு டே. ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்வாக இருக்குது அதை கேட்கும் போது. பின்னாடி வால் ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்கீங்க. இது என்ன வால் நினைச்சீங்களா? அது வால் இல்லையா? இல்லைங்க, உள்ள நாங்க ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, பெட்ரூமுக்குள்ள வந்து எதுவுமே இருக்க கூடாதுங்கிறதுக்காக இங்க ஒரு சீக்ரெட் ரூம் நாங்க வச்சிருக்கோம். வாங்க வாங்க. என்னது இது? கம் ஆன். உள்ள எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக் இல்ல, இது என்னன்னே சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன இடம் இது ஆக்சுவலா? அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, பெட்ரூம்ல வந்துட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, நாங்க மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மொபைல் போன் வைக்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃப் இருந்தா கூட நம்ம இடத்துல அந்த யூஸ் தாட் மாறிடும். நம்ம துணியை கழட்டி போடுவோம், டவலை போடுவோம், எல்லாமே இல்லை. இந்த உள்ளுக்குள்ள இந்த வந்தா இதுதான் எங்களோட வாக்கிங் வார்ட்ரோப்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டி வந்து எப்படி சொல்லலாம், குளிச்சு இது பாத்ரூம். ஆக்சுவலி குளிச்சு இங்க வந்துட்டுனா இங்கே ரெடியா, இங்கே ஹேண்ட் பண்ணி, இங்கே ட்ரெஸ் பண்ணி அங்க வந்து மேக்கப் போட்டு வெளியே போயிடலாம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி. சூப்பர். இது வந்து வார்ட்ரோபா 2 பேரோடது? திறக்க வேணாங்க. இவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன திறக்க வேணான்றீங்க நீங்க? ஆக்சுவலி அதெல்லாம் எங்க அம்மா எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அவ்வளோ நீட்டா எல்லாம் கிடையாது. இதுல அது ஃபுல்லாமே இவரோட ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ் அண்ட் அதெல்லாமே செட் பண்ணிருக்கேன். இதுல வந்து என்னோட ஆக்சசரிஸ், ட்ரெஸ் எல்லாமே செட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து 3 பார்ட், எனக்கு வந்து ஒரு பார்ட் இல்ல, அதுல ஒரு பார்ட்ல பாதி வந்து அவங்க எடுத்திருக்காங்க, பாதி எனக்கு தந்திருக்காங்க. எல்லா வீட்லயும் இதுதான். நீங்க இது வந்து ஒரு விஷயமா சொல்லவே கூடாது, புரியுதா? எல்லா மனைவிமார்களும் இதுதான் வந்துட்டு கணவன்மார்களுக்கு செய்யறோம். அதுதான் நியதியும் கூட. கரெக்டா? அட்லீஸ்ட் நான் ஒரு இது கொடுத்துருக்கேன். அதுவாது கொடுத்துருக்கீங்கல்ல. உங்களுக்கு என்ன பிளாக்ஸ், ஒயிட்ஸ், கிரே, எங்களுக்கு வந்து கிரிம்சன் ரெட், எங்களுக்கு பீச் எல்லாம் இருக்குல்ல. ஆமா, ஒரு 200 சாரி வச்சிருக்காங்க, அடிக்கி வச்சிருக்கா, குமிச்சு வச்சிருக்கா. ஆனா ஆக்சுவலி நமக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கண்டிப்பா தேவை. ஆமா, ஏன்னா பெட்ரூம்ல போட்டு கசகசான்னு பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா எல்லாமே இங்க முடிச்சிருக்கும். மேக்கப், ட்ரெஸ்ஸிங், அயன் எல்லாமே பண்ணி முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி இங்க நம்ம பெரிய ஒரு மிரர் வச்சிருக்கோம். நம்ம ரெடி ஆயிட்டு போகும்போது ஃபுல்லா லுக் பார்க்கலாம், அழகா இருக்கும். அதுக்காக இங்க ஒரு லாங் மிரர் வித் எல்இடி மிரர் இந்த லைட்டோட வரும். சோ இந்த செட்டப் பண்ணிருக்கோம். சூப்பர் அழகா இருக்கு. வெரி நைஸ். இந்த வாக்கின் வாட்டர் பார்க்கும் போது நம்மளுக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாக்கின் வாட்டர் இருந்தா நல்லா இருக்குமே, அடடே ஆச்சரியக்குறி, அப்படி ஒரு ஃபீல் இருக்கு எல்லாருக்கும். ஸோ வியூவர்ஸும் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் நிறைய வாக்கின் வார்ட்ரோப்ஸ் அவங்க வீட்டில் வைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அப்படியே போயிடலாமா? போயிடலாம் வாங்க. இது ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த ஸ்பேஸ் பார்க்கவே. இந்த மிரர் ஒரு ஷேப்ல இருந்து எல்லாமே. சொல்லுங்க இதை பத்தி. வீட்ல ஃபுல்லாமே அன்ஷேப்டு மிரர்ஸ் வேணுங்கிறது டிசைட் பண்ணது தான். ஸோ இந்த ஏரியா வந்து நம்மளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், சரி நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுப்போம், ஸோ மிரர் கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மிரர் வச்சோம். ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து மேக்கப் பண்ணி வாஷ் பண்ண வேண்டியதாக வரும், லைக் டச்சப் பண்ணால் வாஷ் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அதுக்காக ஒரு வாஷ் பேசின் குட்டியாக கொடுத்துருக்கோம். அண்ட் பிளக் பாயிண்டோட கொடுத்துருக்கேன், ஏன்னா ஹீட் பண்ணணும், நம்மளுக்கு வேணும்ல அதெல்லாம். அயனிங், ஹீட்டிங் எல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அதனால குட்டியாக ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்காக, லயாக்காக. எஸ், சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஆக்சுவலி இது வுட்ல தான் பண்ணியிருக்கோம். குட்டியா ஒரு ஷெல்ஃப், ரொம்ப ஸ்பேஸ் இல்லாம என்னோட திங்ஸ் வைக்கிறதுக்காக மட்டும். கீழேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்க ஸ்டோரேஜ் மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஈஸிலி ஆக்சஸபிள். வெரி நைஸ். இது வந்துட்டு பிரஷிங் ஸ்பேஸ் தானே? நோ, இல்ல, அதான் இம்பார்ட்டன்ட். உள்ள பாத்ரூம்குள்ள தான் பிரஷிங் எல்லாமே பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் வந்துட்டு நைட் ஆனா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் பண்ற ஸ்பேஸ் பண்றதுக்கு. பாருங்க மக்களே, இது பிரஷிங் ஸ்பேஸ் இல்லையா, இது ஸ்கின் கேர் ஸ்பேஸ். ஓகேவா? பக்கத்துல இருக்கிறதுனால பிரஷிங் வேண்டாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கின் கேர் அந்த மாதிரி ஒரு ஓகே, இது ஒரு காஸ்மெட்டிக்கல் ஸ்பேஸ். ஓகேவா? ஓகே, சூப்பர். அடுத்த ஏரியா போயிடலாமா? வாங்க வாங்க.
ஸோ இந்த ஸ்பேஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி ஸ்பேஸ். இங்கே ஒரு டேபிள் போட்டு எடிட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண, கீழே பண்ணால் யாராவது இருப்பாங்க. மேல பெட்ரூம்ஸும் செட் ஆகாது. இங்கும் போது எப்ப வேணா பண்ணலாம், இவரு தனியா பண்ணலாம், நான் தனியா பண்ணலாம். அதுக்காக இந்த ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அந்த மாதிரி பின்னாடி ஷான்லியர், அந்த கர்டன்ஸ் எல்லாம் என்ன ஐடியால வந்துச்சு? ஆக்சுவலி அது French விண்டோ. இது ஃபுல்லா பெரிய விண்டோ. பெரிய விண்டோ ஓபன் பண்ணா நைட் டைம்லாம் நம்ம கீழ இருந்து மேல பார்த்தா நிலாலாம் தெரியும். நிலா வாட்சிங் பண்ணலாம். ஆமா லைட்டிங்க்கு வேண்டியது மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா நாங்க நேச்சுரல் லைட்ஸ் உள்ள ரொம்ப இன்கார்ப்பரேட் பண்ற மாதிரி. வீடியோலாம் எடுக்கிறதுக்கு லைட்லாம் கண்டிப்பா தேவை, உங்களுக்கு தெரியும்ல. அதனால பெரிய விண்டோ வச்சிட்டோம். அப்போ நைட் டைம்லாம் பார்க்கறப்போ ரொம்ப அருமையா இருக்கும். நைட் பார்த்தா மூன் வெளியே தெரியும், காலையில பார்த்தா சன்லைட் உள்ள வரும். அது ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணதுலயே தி பெஸ்ட். அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க வந்து இவ்வளவு பெரிய விண்டோ எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அந்த கிளாஸுக்கே ஒரு காஸ்ட் ஆகும். எல்லாரும் குட்டி குட்டியா ஜன்னல் வைக்க தான் பாப்பாங்க. நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள வெளிச்சமா இருக்கும், நல்ல காத்தா நல்ல வெளிச்சமா இருக்கணும். அதனால காலையில இவர் எந்திரிச்ச உடனே அது ரெண்டுமே அப்படியே உள்ள வச்சிருப்போம், ஓபன் பண்ணி விட்டுறோம். அப்போ நல்ல ஒரு அழகா இருக்கும். சூப்பர். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 2 பால்கனி பார்த்தோம். ஒன்று உங்கள் பெட்ரூம் பால்கனி, அது வாவா இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய ஒரு பால்கனி கொடுத்துருக்கீங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய பால்கனி? இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஓப்பன் தியேட்டர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் கசின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது சும்மா அப்படியே மேலே ப்ரொஜெக்டர் மாட்டிட்டு அப்படியே இந்த வால் வந்து பிளைனாக விட்டுருப்போம். அப்படியே ஓப்பன் தியேட்டர் மாதிரி இது பண்ணிட்டு சில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிளான்ல தான். டெய்லி நைட் ஒரு படம், அது நாங்க என்ன படமோ என்ன லாங்குவேஜ் நாங்க ஒரு படம் பாத்துருவோம், அங்க உட்கார்ந்து தான் பார்க்கலாம் அப்படின்ற. பட் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அங்க பிளான் பண்ணலாம், ஹால்ல உட்கார முடியும், ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வேண்டி, அது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு சூப்பரா ஒரு பால்கனி தாண்டி வந்துட்டு டெரஸுக்கு குட்டியா ஒரு படிக்கட் போறத பார்த்தேன். டெரஸ்க்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? டெரஸ்ல பிளான் இருந்துச்சு, ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் ஃபண்டு இதனால பண்ணல, பட்ஜெட் இடிக்குது அதனால பண்ணல. ஆனா கண்டிப்பா மேல ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கோம். ஒரு 20 பேர் 30 பேர் வந்தாலும் மேல பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதனால அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க மேல. ஆமா, என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ ஹோம் வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். யாரை எடுத்தாலும் தனக்குன்னு ஒரு வீடு கட்டணுன்றது ஒரு ட்ரீமாவே இருக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்பேஸ் இந்த ஹோல் ஹவுஸ்ல அப்படின்னா நீங்க உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் சொல்லலாம். நீங்க உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் சொல்லலாம். நீங்க சொல்லலாம். என்னோட பால்கனி, உங்க பெட்ரூம் பால்கனி. உங்களுக்கு? எனக்கும் பெட்ரூம் பால்கனி. 2 பேருக்கும் அதான் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டணும். ஏன் அதுனா அங்க உட்கார்ந்தா அந்த மலை தெரியும். மலை என்ன காலமோ அங்க உட்கார்ந்தா சூடும் இல்ல ஒண்ணுமே இல்ல, அப்படியே சில்லுன்னு இருக்கும். இப்ப நீங்க வேணா உட்கார்ந்து பாருங்க, ஒரு ரெசார்ட்ல உட்கார்ந்து ஃபீல் பண்ற ஒரு, ஏன்னா மலை பக்கம், ஆமா மலை பக்கத்துலயே இருக்கு, நல்லா சில்லா இருக்கும். அந்த பால்கனி வந்துட்டு ஆக்சுவலி இல்ல, நாங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி கண்டிப்பா அந்த பால்கனி இவ்வளவு பெருசா இருக்கணும்னு எகைன் நாங்க கட்டணும், பின்னாடி சேர்த்து எடுத்து கட்டின அந்த பால்கனி. ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு கரெக்டாக ஒரு சேர் போட்டு உட்காந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சின்ன அது அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் கட்டி முடிச்சு பிளாஸ்டிக்லாம் பண்ணி முடிச்சு, இது என்னன்னா ரொம்ப என்னன்னா ஒரு ஆள் நின்னாலே நிற்க முடியலையே, என்ன பண்ணுறது, சரி ஒன்று பண்ணுங்க, இனி எல்லாம் இடிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி கட்டுங்க. திருப்பி கட்டின ஒரே ஒரு விஷயம் எங்களோட பால்கனி தான். ஏன்னா அது அங்கே உட்காந்தா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போகணும் அந்த மாதிரி. ஸோ எங்களோட ஃபேவரேட் ஸ்பாட் அப்படின்னா அந்த இடம் சொல்லலாம், அந்த பால்கனி தான் சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் எவ்வளோ காதலோட, எவ்வளோ பிரியப்பட்டு, எவ்வளோ உழைப்பு அதுக்கு பின்னாடி இருந்திருக்கும், அந்த காசை எப்படி சிறுக சிறுக சேர்த்து நீங்கள் கட்டியிருப்பீங்க அப்படின்றத வந்துட்டு நான் ரொம்ப அப்பட்டமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் தட் இது மாதிரி நீங்கள் இந்த கல்லும் மண்ணுமா கட்டின இந்த வீட்டில் யுவர் லவ் ஷுட் க்ரோ அண்ட் யுவர் பாண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஷுட் ஆல்சோ க்ரோ ஆஸ் யுவர் பம்ப் க்ரோஸ். ஸோ விஷிங் யூ அ ஹாப்பி அண்ட் சேஃப் ப்ரெக்னன்சி. அண்ட் இன்னும் இந்த வீட்டை நீங்கள் இன்னும் மெருகேற்றி அழகுபடுத்தி இன்னொரு ஹோம் டூருக்கு நாங்கள் வரோம். எங்களுக்கு இன்னும் பெட்டராக காமிங்க, புதுசாக 4-5 பொருள்கள் வாங்கி போட்டு. பட் தேங்க்யூ ஸோ மச் லயா அண்ட் சுரேஷ் ஃபார் த டைம் தட் யூ ஸ்பெண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Balmer Lorien Company Limited, a Government of India enterprise, one-stop shop for all your travel needs. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.